எவ்ரிவான், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மீன் வறுவல் இறால் தொக்கு தாங்க செஞ்சு காமிக்க போகிறேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இறால் வாங்கிட்டு வந்திருக்காங்க அண்ணா. ஸோ செம்ம எக்ஸைட்டடாக இருக்கேன் சமைச்சு சாப்பிட்றதுக்கு. அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்பவே ஹாப்பி. நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே இந்த மீன்லாம் கிடைக்காது. வஞ்சர மீன், அதுக்கப்புறம் ப்ரான்லாம் வந்து ட்ரீம் மாதிரி அண்ணா ஈரோடு போனனால அங்கே பார்த்துருப்பாங்க போல இருக்கு, உடனே வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ வந்து இதெல்லாம் ரெடி பண்ண போகிறோம். அண்ணாவும் பார்த்திங்கன்னா சென்னை போகிறாங்க, அதனால் வந்து ஹரிபரியாக போகுது. இன்னொரு ½ அன் ஹவரில் இது எல்லாத்தையும் ரெடி பண்ணணும். மழை வேறு வந்துருச்சு. சாமி உள்ளவா. இப்போ இது வந்து நார்மல் தொக்கு தான் பண்ண போகிறேன், சாப்பாட்டுக்கு பண்ணி சாப்பிட்ற மாதிரி. இது ரெண்டையும் ஃப்ரை பண்ண போகிறேன், அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபுல் ரெசிபி கவர் பண்ணுறேனான்னு தெரியல. ஹரிபரியாக போச்சு அப்படின்னா கிளிம்ஸ் மட்டும் ஆட் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா ப்ரான் தொக்கு செஞ்சுட்ருக்கேன். இதோட ரெசிபி வந்து குயிக்காக சொல்லிடுறேன். இது பார்த்திங்கன்னா எண்ணெய் போட்டுட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை போட்டுக்குங்க. என்கிட்ட இல்லை, நான் போடலை. அதுக்கப்புறம் ஸ்பைசஸ் பார்த்திங்கன்னா பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய் போட்டுட்டு கொஞ்சமாக வந்துட்டு சீரகம் சேர்த்துக்குங்க. அதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்குங்க. வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுவும் வணங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்குங்க. நல்லா இது வந்து அப்படியே கிரேவி தொக்கு மாதிரி வரணும். நம்ம அந்த கன்சிஸ்டன்சி தெரியும் இல்லையா, அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. அதுக்கப்புறமா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா பார்த்திங்கன்னா மஞ்சள்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, அதுக்கப்புறம் வந்து வரமிளகாத்தூள், கொஞ்சம் கறி மசாலா இருந்தால் கூட சேர்க்கலாம், இல்லை அப்படின்னா விட்டுறலாம். அதுக்கப்புறம் மசாலா நல்லா வணங்கினதுக்கப்புறம் ப்ரான் சேர்த்து 5லேருந்து 7 நிமிஷம் ஆகும் சின்ன சைஸ் ப்ரானுக்கு. இது கொஞ்சம் பெருசு அப்படின்றனால மேக்ஸிமம் ஒரு 8லேருந்து 9 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் கூட ஆகலாம். அதுக்கு மேலே குக் பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது. ஸோ அதுக்குள்ளே டைமுக்குள்ளே குக் பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சதுக்கப்புறமா மசாலாலாம் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ரான் போட்டிருக்கேன். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக மல்லி இலை போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான். நம்மளோட என்ன அதுக்குள்ளே ஓகே. அதுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம். இது பார்த்திங்கன்னா மீனில் மசாலா போட்டுட்டு இருந்தேன், அந்த கையோடு இருக்கேன். ஆக்சுவலி அன்னைக்கு இது வந்து ரெடிமேட் மசாலா தான் போடுறேன். அன்னைக்கு வந்து பல்கா மீன் செஞ்சோம் இல்லையா, அன்னைக்கு வந்து வெறும் கையில் பண்ணி கை எரின்னு எரிஞ்சிருச்சு. எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து லேர்ன் பண்ணது தான், க்ளவுஸ் போட்டுட்டு பண்ணிகிட்டு இருக்கேன். இது பிளைன் மசாலாவில் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவரும் தண்ணியும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். வேணுன்னா கொஞ்சம் ஆயில் கூட போட்டுக்கலாம், லெமன் ஜூஸும் போட்டுக்கலாம். மெதுவாக சாமி. அவ்வளோதான். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இது நல்லா சுண்டுனதுக்கப்புறம் உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு இறக்கிற வேண்டியதான். அவ்வளோதாங்க. நம்மளோட இறால் தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா வாசம் ஜமாலிக்குது. அவ்வளோதான். நல்ல கிரேவியாகவும் வந்துருச்சு பாருங்கள். நம்ம எந்த மசாலாவும் அதிகமாக சேர்த்தலை, அரைச்சி ஊற்றலை. பட் எந்த அளவுக்கு தொக்கு பாருங்கள் சூப்பராக ரெடி வந்திருக்குன்னு. தக்காளி வெங்காயம் அதிகமாக சேர்த்துட்டு நம்ம பண்ணோம்னாவே கரெக்டாக இருக்கும். பட் ப்ரான் இனிக்கும், அதனால் தக்காளி வந்து ரொம்ப புளிப்பு தக்காளியாக இருந்தால் நீங்கள் வந்து நாட்டு தக்காளிலாம் இருந்ததுன்னா கம்மியாக சேர்த்துங்க, இல்லைனா இனிக்கும். அவ்வளோதான். இப்போ இதை வந்து மல்லி இலை போட்டு இறக்கிடலாம். பட் வீட்டில் மல்லி இலை இல்லை, அதனால் அப்படியே இறக்கி வச்சிடலாம். இப்போ வந்து மீனை பொரிச்சிடலாம். அவ்வளோதாங்க. இப்போ மீனை நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். என்ன பார்த்திங்கன்னா நல்லா சூடாக இருக்கும்போது போட்டால் தான் வந்துட்டு ஒட்டாமல் வரும். நான் இன்றைக்கி என்னோடய ஃபிஷ் ஃப்ரை தவாவில் தான் போடுறேன். இது புதுசாக வாங்கினேங்க, அது வீடியோ கூட இன்னும் போடாமல் இருக்கேன். அன்பாக்சிங் சீக்கிரத்தில் அதை போஸ்ட் பண்ணுறேன். பட் வந்துட்டு நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் ஹரிபரியாக இருந்தனால அது சூடாச்சா இல்லைன்னு கூட கவனிக்காமல் நான் போட்டுட்டேன். பட் இன்னும் கூட கொஞ்சம் கல் நல்லா சூடாகி எண்ணெயும் சூடானால் தான் நமக்கு ஒட்டாமல் வரும். இங்கே பாருங்கள், கொஞ்சம் ஒட்டி இருக்குங்க, தெரியுது இல்லையா? அதெல்லாம் வந்து ஒட்டாமல் வரணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சூடாக இருந்திருக்கணும் எண்ணெய். அவ்வளோதாங்க. இதுதான் டின்னருக்கு நாங்கள் ரெடி பண்ணணும். இது பார்த்திங்கன்னா டின்னரும் இல்லை, ஈவினிங்கும் இல்லாமல் ஒரு மிட் டைமில் நாங்கள் ரெடி பண்ணணும். ஃபிஷ் ஃப்ரை பார்த்திங்கன்னா நான் வீடியோ எடுக்கலைங்க. ஆல்ரெடி ஒரு 6-7 வகையாக ஃபிஷ் ஃப்ரை நான் எப்படி பண்ணுவேன் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால் நான் இன்றைக்கி வீடியோ எடுக்கலை. சைடில் அப்படியே ஒயிட் ரைஸ் வச்சுட்டேங்க. ஸோ இதுதான் எங்களோட டின்னர். அண்ணா வந்து சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க. அண்ணா அம்மா எல்லாம் சென்னை கிளம்பிட்டாங்க. அவ்வளோதாங்க. வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். உங்கள் எல்லாருமே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் சந்திக்கிறேன். அண்டில் தென் பை, டேக் கேர்.